சிரிங்க சிரிங்க சந்தோஷமா இருங்க. சிரிச்சா சந்தோஷமா இருப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அளவுக்கு மீறி சிரிச்சா நம்ம உயிர் கூட போக வாய்ப்பு இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாங்க, உண்மையில சிரிச்சதுனால இறந்து போன சில பேரை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க. சிரிப்பு ஒரு சிறந்த மருந்து தான். ஆனா ஒரு சில நேரங்கள்ல அது மாறுபடும். அளவுக்கு மீறி சிரிச்சதுனாலேயே சில பேர் ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல செத்தும் போயிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல நம்ம முதல்ல பார்க்க போறது அலெக்ஸ் மிச்சல். இந்த மனுஷன் பிபிசி காமெடி ஷோவை ரொம்ப விரும்பி பாப்பாரு போல. அப்படி இருக்கப்ப 1975 ஒரு நாள் பிபிசி காமெடி ஷோ பாத்துக்கிட்டு இருக்கப்ப சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காப்ல கண்டினியூஸா 25 நிமிஷம். அந்த நேரத்துல கடைசியா வாயை விட்டு சத்தமா சிரிச்சிருக்காப்ல. அதான் அவரோட கடைசி சிரிப்பு. ஏன்னா அந்த செகண்டே அவர் இறந்து போயிட்டார். அவரோட மரணம் தான் அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய ட்ரெண்டிங் டெத்தா இருக்கு. ரொம்ப கடுமையா சிரிச்சதுனால கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்ததா அவரோட பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. அடுத்த நபர் டேம் நோயன் சயனா. இந்த நிகழ்வு 2003 நடந்திருக்கு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சிரிக்க ஆரம்பிச்சிருக்காப்ல. கனவுல ஏதோ ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்த அவர் 2 நிமிஷத்துல இறந்து போயிட்டார். ஆழ்ந்த தூக்கத்துல சிரிச்சுக்கிட்டே சாவு. அடுத்த நபர் ஓலி பென்சன். இவர் ஒரு ஆடியோலஜிஸ்ட். ஃபிஷ் கால்டு வாண்டா அப்படின்ற ஒரு மூவில வர காமெடி சீனை பார்த்து சிரிச்சே இறந்து போயிருக்காப்ல. அடுத்த நபர் மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஹெர்பர்ட். ஒரு தடவை அவங்க ஒபேரா ஷோக்கு போயிருக்காங்க. ஒபேரானா ஒண்ணும் கிடையாது, நம்ம ஊர்ல தெருக்கூத்து நாடகம்லாம் நடக்கும் இல்லையா, அது மாதிரி முழுக்க முழுக்க இசை நாடகம். வாத்திய இசை கூட அப்படியே வாய்ஸ்லயும் பாடுவாங்க. அதுல ஒருத்தர் பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு வந்து காமெடி பண்ணி பாட்டு பாடி இருக்காங்க. அந்த காமெடி நிகழ்ச்சியை பார்த்த மிஸ்ஸஸ் ஃபிட்ஸ்ஹெர்பர்ட் மணி நேர கணக்கெல்லாம் இல்ல, கிட்டத்தட்ட 2 நாள் தொடர்ச்சியா சிரிச்சிருந்திருக்காங்க. அந்த 2வது நாளை தாண்டி ஃபைனலா இறந்து போயிட்டாங்க. அடுத்த நபர் மங்கேஷ் போகல். நம்ம இந்தியால மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒரு நபர். 2013 கிராண்ட் மஸ்தி அப்படின்ற ஒரு மூவி பாக்குறதுக்கு அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட போயிருக்காங்க. அந்த படத்துல வந்து ஒரு காமெடி சீனை பார்த்துட்டு ரொம்ப நேரமா சிரிச்சிருக்காப்ல. அந்த நேரமே ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரியான மரணங்களை டாக்டர்களும் சயின்டிஸ்ட்களும் ஆராயும் போது அவங்களால எந்த ஒரு முடிவுக்குமே சீக்கிரமா வர முடியல. ஆனா எஸ்பிக்சியேஷன் இல்லனா சஃபோகேஷன் அப்படினா வேற ஒண்ணும் இல்ல, மூச்சு திணறல் தான். அந்த மாதிரி மூச்சு திணறல் ஏற்படுற அளவுக்கு ஹார்டா சிரிக்கிறதுனால மரணம் கூட ஏற்பட ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு சைடு சிரிப்பு அப்படின்றது ஆரோக்கியமா இருந்தாலும் இன்னொரு சைடு அளவுக்கு மீறும் போது அது ஆபத்தா மாறும். வேற ஒண்ணும் இல்ல, நம்ம அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குல்ல, அது மாதிரி அளவுக்கு மீறி சிரிச்சா சிரிப்பு கூட. இந்த மாதிரி நீங்க அளவுக்கு மீறி சிரிச்ச ஒரு தருணம் இருக்கா? ஏதாச்சும் ஒரு படத்தோட காமெடியோ ஏதோ அப்படி ஏதாச்சும் ஒரு மூவியோட காமெடி இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இனிமே சிரிக்கிறப்ப கூட கொஞ்சம் சூதானமா இருங்க.